என்ன நீங்க மறக்கணும், என் நினைவே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சாக போறதா கடுதாசி எழுதி வச்சேன். எங்க ராதா தானே உங்க மனைவி? ஆமா ஜானகி. ரொம்ப சந்தோஷம். ராதாவுக்காக நான் விட்டு கொடுத்த புண்ணியம் தான் எனக்கும் தைரியம் கொடுத்து என் பிள்ளையும் வளர்க்க வச்சது. உங்க மனைவியா நிக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் ஒரு தாயா நின்னுட்டேங்க. ஜானகி ஜானகி, நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற. ஆனா நம்ம மகன் தியாகுதான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். தியாகுவே நம்ம பிள்ளைய நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் ஜானகி. நீங்க தான் அப்பான்னு சொன்னீங்களா? அவனே தெரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்லலைங்க. யார் சொன்னாங்களோ, எதுக்காக சொன்னாங்களோ, ஆனா என் மகனை எனக்கு விரோதமா தூண்டி விட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு யாரோ திட்டம் போடுறாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தியாகுவே உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க? ஐயோ, என்ன இது அநியாயம்! யாருங்க அது? யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் தியாகு, என்னப்பா மறுபடியும் இந்த ஜட்ஜ் வேஷத்துல வந்துட்டியா? காளிதாஸ் உன்னை வர சொல்லலாம்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க இந்த தகவல் தானே வானாகிறது பத்தியா? சொல்ற கொஞ்சம் இருப்பா, பொறி கலங்குது. அவங்க சொன்னபடி நீ இதே வேஷத்துல இந்த ஹோட்டல் சீவியூ ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடு. போயிடுறியா? நீங்க என்ன அடி இந்த பலமா விழுது? Okay, thank you. Bye. Morning, sir. Good morning. How are you? Fine, thank you. எங்க எவ்வளவு தூரம் சார்? ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். கொன்னுட்டான் தியாகு. ஜஸ்டிஸாவே மாறிட்டா. கமிஷனரே அடையாளம் தெரியாம செல்யூட் அடிக்கிறான்னா நம்ம பிளான் சக்சஸ். வண்டர்ஃபுல் தியாகு, வண்டர்ஃபுல். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ராஜாவோட மனைவி பார்த்தா கூட ஜஸ்டிஸ்னு தான் சொல்லுவேன். என்ன சமாச்சாரம்? வெரி பர்சனல், இங்க பேசக்கூடாது. நம்ம இடத்துக்கு போலவா? என்னுடைய பிசினஸ் இங்க தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தியாகு. என் பொம்மலாட்டத்தை நிறுத்திக்கிட்டு நான் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறேன். என் சொத்து முழுவதையும் இந்த பொம்மைக்குள்ள வைரமா பதுக்கிட்டேன். இதை அப்படியே பொம்பாய்க்கு பிளேன்ல நீ கொண்டு போகணும். அங்கே ஏஜென்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்கணும். அதுக்கு வெகுமானமா அந்த ஜஸ்டிஸ் ராஜாவோட குடும்பத்தை கூண்டோடு அழிக்க நான் உனக்கு பிளான் தரேன். தேங்க்யூ. ஆமா, இதுக்கு நான் ஏன் ஜஸ்டிஸ் ராஜா வேஷத்துல போகணும்? சாதாரணமா மெக்கானிக் தியாகுவாவே போயிடலாமே. நோ, யூ ஆர் ராங். தியாகுவா போனே போலீஸ் நிச்சயம் உன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ ஜஸ்டிஸா போனே உனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட், யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. சோ இந்த வேஷத்துல நீ என்ன நம்புற? தென் வாட்? இதே வேஷம் தானே ஜட்ஜோட மகனை ஜெயில தள்ளினது. அப்பனை கோர்ட்ல அலற வச்சு மகனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது இந்த வேஷம் தானே. பூபதியை நான் கொலை பண்ண அந்த பழியை சங்கர் தலை மேல போட்டது இந்த வேஷம் தானே. புரியல? இப்பதான் நல்லா புரியுது. காளிதாஸ், ஹலோ ரமேஷ். கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டு வெளிநாடு போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தைப்படி எங்க அப்பாவை விடுதலை பண்ணிட்டு நீ எங்க வேணாலும் போ. உன் பேச்ச கேட்டு பாவம் ஒரு ஊம பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். இதோ பார் காளிதாஸ், எங்க அப்பாவை நீ விடுதலை பண்ணல, உன் உடம்புல இருக்கிற உயிர் உன்னை விட்டு விடுதலை ஆயிடும். ஆமா, நீங்க ஆமா, இவன் பேச்ச கேட்டு நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்ப வருத்தப்பட்ட என்னப்பா பிரயோஜனம்? நாய்க்கும் பேய்க்கும் வாழ்க்கப்பட்ட அனுபவிச்சுட்டான் தீரணும். பயமூடிட்டு வெளியே போ. என்ன அவங்கிட்ட போய் என்ன நாய் பேய்ங்கிற? யாவுதான் ராஜா வேஷத்துல இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்க கூடாது பாரு. அதுக்காக கரெக்ட் கரெக்ட். அது சரி காளிதாஸ், ரமேஷோட அப்பனை ஏன் பூட்டி வச்சிருக்கிய?
அவனை என்ன செய்ய போற? ரமேஷும் அப்பனையும் ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 2 பணத்தையும் நேரா ஜஸ்டிஸ் வீட்டு ஹால்ல போடுவேன். மருமகன் பணத்தை பார்த்துட்டு பெத்த மக பொட்டெழிஞ்சு போயிட்டாளேன்னு ராஜாவும் அவன் மனைவியும் நெஞ்சு வெடிச்சு பொட்டுன்னு விழுந்து சாகணும். யாகு ஏன் அடிச்ச? ராஜாவோட மனைவி நெஞ்சு வெடிச்சு சாகட்டும்னு சொன்னியே, அதே ராஜாவோட மனைவி தானே எங்க அம்மா. எங்க அம்மாவையும் சேர்த்து சொல்றேன்னு தானே அர்த்தம். ஓ, சாரி, டெரிபிளி சாரி. எனவே தியாகு, இந்த என் உயிரே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கவலைப்படாது. இது என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். லக் எப்பவுமே என் பக்கம் தான். குட் பை. குட் பை. சட்டநாதா, நீயா? நானேதான். ஆவி இல்ல, அசல். அண்டர் கிரவுண்ட்ல என்ன வெடி வச்சு கொல்ல பாத்தில்ல, பனமரத்து பயல. நானே ஒரு ஆட்டம் பாம், எனக்கு ஒரு டைம் பாமா. விஷத்துக்கே விஷமாடா. போலி வைரங்களை கொடுத்து என் மாஸ்டர் பிரெயினை கேலி பண்ணில. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள என் கணக்க தீக்கல, உன் மொத்த கதையும் அம்பலத்துக்கு வந்துடும். ஜாக்கிரதை. மனு, சிரிக்காதே சட்டநாதா. உன்னுடைய அக்கவுண்ட் இப்போவே செட்டில் பண்ணவா இல்ல? அறிவு கட்டவனே, உன் மூளை அர்ஜென்ட் செலவுக்கு போடுறா. இப்படி எல்லாம் நீ ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீ யார் யார கொலை பண்ண, என்னென்ன அக்கிரமம் செஞ்ச, அதெல்லாம் டேட் வாரியா சாட்சியோட 8 முழ வேட்டி அளவுக்கு பட்டியல் போட்டு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கிறேன். டேய் காளிதாஸ், அந்த பூபதியை கொலை பண்ணியே அத அப்படியே போட்டோ எடுத்து கேபினட் சைஸ்ல காப்பிய போட்டு அந்த காப்பிய கவருக்குள்ள போட்டு சீல வச்சு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா காப்பி. சட்டநாதன், முழுசையும் கேள்றா முண்டம். இப்ப என் செக்ரட்டரி உன் ஜாதகத்தோட என் வீட்டு போன் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பா எனக்காக. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணணும். இல்ல என் செக்ரட்டரி ஐஜி ஆபீஸ்க்கு போவா, அர்ஜென்ட் கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட கொடுப்பா. ஐஜி தலைமையில ஒரு போலீஸ் படையே ஊர்வலமா வரும் உன்னை தேடி. என்ன சொல்ற? மனோகர், என்ன உள்ளவே? சட்டநாதன், சட்டநாதன், ஐம் சாரி, டெரிபிளி சாரி. என்ன மன்னிச்சிடப்பா. நான் தோத்துட்டேன். சத்தியமா உன்கிட்ட நான் தோத்துட்டேன். இத பாரு, நான் பாதியில தான் வில்லன். ஆனா நீ ஆதியில அம்மா வயிற்றுல இருக்கும் போதே வில்லனப்பா. வில்லனாவது கள்ளனாவது தட்டி கொடுக்கறதெல்லாம் அப்புறம். இன்னும் 1/2 மணி நேரத்துல என் பங்க கொடுத்துடு. இல்ல உன் ஜாதகம் போலீஸுக்கு போயிடும். சட்டநாதன், கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எல்லா வைரங்களையும் பொம்மையில அடிச்சு நம்ம தியாகு கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். பக்கா ஃப்ராட். நீ போய் சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன். நீ கொடுத்த மாஸ்டர் பிளான் பிரகாரம் தான் நடந்துகிட்டேன். காளிதாசியார். காளிதாஸ், நீ ஒருத்தனுக்கு குழி வெட்டின, அதுல நீயே விழுந்துட்ட. யார் பேசுறது? யார் நீ? ஜஸ்டிஸ் ராஜா. என் வேஷத்தை தியாகுக்கு போட்டு என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தேன். ஆனா நான் உன்னை தேடி வந்தப்போ தியாகுதான் என் வேஷத்துல வர்றான்னு நினைச்சு நீயே க்ளோஸ் ஆயிட்ட. இல்ல, நீ பொய் சொல்ற. அப்பட்டமான பொய். நீதான் பூபதியை கொன்னேன்னு சொன்னியே. என் மகனை எப்படி ஜெயில அடைச்சேன்னு சொன்னியே. அது மட்டுமா, வைரம் நிறைஞ்ச பொம்மையை என் கையில கொடுத்தியே. அதுக்குள்ளவா மறந்துட்ட? மை காட். காளிதாஸ், ஏன் அலற? போற நேரத்துல கடவுளை நல்லா வேண்டிக்கடா, புண்ணியம் உண்டு. இதோ பார், என் மருமகனையும் அவனுடைய அப்பாவையும் கூட்டிக்கிட்டு நேரா ஏலகிரி மலைக்கு வா. இன்னும் 2 மணி நேரத்துல நான் சொன்னபடி செய்யணும். இல்ல என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது உனக்கே புரியும். ஹலோ, ஹலோ. போச்சு, போச்சு, கம்ப்ளீட்டா போச்சு. சட்டநாதா, நான் ஏமாந்துட்டேன். என்ன வளர்ற? இப்போ வளர்ற. இனிமேல் தலைமையில பிச்சுக்குவேன். நீ எதை வேணாலும் பிச்சுக்க, விஷயத்தை சொல்லு. வேஷத்தை போட்டு என் சொத்தெல்லாம் கொண்டு போனவன் தியாகு இல்ல. பிறகு யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. உன் பொம்மலாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? காளிதாஸ், இந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு வண்டியில ஏத்து.
மூர் மார்க்கெட்ல கொண்டு போய் 10 பைசான்னு வித்துடலாம். சட்டநாதா, விழுந்த நேரத்துல தூக்கி விடுறவன் தாப்பா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கீழே விழுந்தப்பத்தான் எட்டி மிதிக்கணும். நீ எல்லாம் எழுந்திருக்கவே கூடாது. எழுந்திருக்கலன்னா எதுவுமே செய்ய முடியாது. சட்டநாதா, பழசெல்லாம் மறந்துடு. ஜஸ்டிஸ் மேட்டர் முடிச்சா ஆளுக்கு பாதிக்கு பாதி. பாதிக்கு பாதி. சத்தியமா? சத்தியமா தரேன். அந்த ராஜா உன்ன போன்ல என்ன மிரட்டினா? மேட்டர் சொல்லு. அவன் மருமகனையும் அப்பனையும் கூட்டிக்கிட்டு இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏலகிரி மலைக்கு வரணுமா? ஓ மை காட், இந்த பயத்திலே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சட்டநாதா, அந்த படுப்பாய்வன் செக்ரட்டரி உன் போன் வரலன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட போறா. தயவு செய்து அவளை ஸ்டாப் பண்ணு. பாதி ஷேர் கண்டிப்பா தரேன், சத்தியமா தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ், லூசி ஸ்பீக்கிங். சட்டநாதன் ஸ்பீக்கிங். லூசி, அந்த பூபதி மர்டர் போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் சேஃபா என் கையிலே வச்சுக்கின்னு இருக்கிறேன் மாஸ்டர். உன் போன்காக தான் வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டெப் எடுக்கட்டுமாமே? லூசி, நீ ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நானும் காளிதாசும் ஏலகிரி மலையில ராஜாவை சந்திக்க போறோம். எனக்கு வர வேலை சொல்லி நீ வர வேலை செய்வே, வர வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன். சி, ஏலகிரி மலையில இந்த ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு என்ன வேலை? காளிதாசு மாஸ்டர் அங்க இன்னத்துக்கு போகணும்? லூசி, தேவி, ஜஸ்டிஸ் மடக்கம் மாஸ்டர் பிளான் ரெடி. என்ன அம்மா நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. இது அன்னைக்கே நான் சொல்லி இருந்த உங்க அப்பா நல்லவர்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. இவ்வளவு வெறுப்பும் வேகமும் உனக்கு வந்திருக்காது. டேய் தியாகம், நேரா உங்க அப்பா கிட்ட போய். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி என்ன அவருக்கு எதிரா தூண்டி விட்டு இத்தனை பாவமும் செய்ய வச்சாங்களே, அந்த காளிதாசையும் சட்டநாதனையும் பழி தீர்க்க. தியாகு, அந்த காளிதாசோட கம்ப்ளீட் ஸ்மக்லிங் லிஸ்டும் அவன் செஞ்ச கொலைக்கு ஆதாரமா போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. தேவி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். காளிதாசும் எங்க அப்பாவும் இங்க இல்ல. உங்க அப்பாவை தேடிட்டு ஏலகிரி மலைக்கு போயிருக்காங்க. ஒருவேளை உங்க அப்பாவை. தியாகம், பாவிங்க அவருக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிட போறாங்க. சீக்கிரமா. ராஜா, நீ சொன்னபடி உன் மருமகனையும் அவங்க அப்பனையும் இங்கே கொண்டாந்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் சரி, வெளியே வா. ஒருத்தனா வந்துட்டு ஏண்டா கதை இழக்கிற? காட்டியன் மருமகனையும் அவன் தகப்பனையும் இப்போ காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். பாண்டியா, பாத்தியா பட்டாளத்தை? அத்தனை துப்பாக்கியும் சேர்ந்தா போல சத்தம் போட்டுச்சுன்னா உன் சத்தம் அடங்கிடும். ஜஸ்டிஸ், சத்தத்துக்கு பயந்திருந்தா தன்னந்தனியா வந்திருக்க மாட்டேன்டா பாஸ்டர். இன்னும் திமிரா பேசுறியா? ராஜா, பொம்மையை கீழே போடுறியா இல்ல நானே உன்னை சுட்டு பொசுக்கி எடுத்துடுவா? என்ன சுடுறது இருக்கட்டும், உங்க காலுக்கு கீழே குழி வெட்டி உங்களுக்கு எல்லாம் சுடுகாட்டம் உண்டாக்கி இருக்கேனே, அத முதல்ல பாடுறா பிளடி ஃபூல். பாக்குறியா? மறுபடி பாக்குறியா? காளிதாஸ், பட்டாளம் எல்லாம் துப்பாக்கிய போடலன்னா ஒட்டு மொத்தமா உங்களை நான் கொளுத்திடுவேன். போடுங்கடா துப்பாக்கியே. வெரி குட். இதுதான் கிராண்ட் சரண்டர். முதல்ல அவங்க 2 பேரையும் என்கிட்ட மேல அனுப்பு. அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாண்டியா, காளிதாஸ், என் மகனை குற்றவாளியாக்கி என் மூலமாகவே அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, நீ அந்த சட்டநாதனும் நீங்க 2 பேரும் அப்ரூவராகி கோர்ட்டுக்கு வந்து என் மகன் நிரபராதின்னு சொல்லணும். இது என்னுடைய செகண்ட் கண்டிஷன். இதுக்கு சம்மதிக்கல, உங்க எல்லாரையும் மொத்தமா பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். யார பார்சல் பண்ண போற ராஜா? இங்க பார், உன் குடும்பத்தையே பார்சல் பண்ணி கொண்டாந்துருக்கேன். உன் குடும்பத்துல ஈ கொசு தவிர எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். சட்டம் தெரிஞ்ச எனக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி நினைக்கிறியா ராஜா? ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு தொழில் விரோதி. உன்னை அழிக்கணுங்கிற வெறியில
காளிதாசுக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். எப்படி என் மாஸ்டர் பிளான்? எப்படி என் சூப்பர் பிளான்? முதல்ல உன் மனைவி. I'm sorry, Daddy. ராஜா, நான் சின்ன வயசுல இருந்தே உனக்கு விரோதியா வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். என் பொண்ண உன் பையன் நாம 2 பேரும் சம்பந்தியாக போறோம். சம்பந்தி வாழ்க, சம்பந்தி வாழ்க, சம்பந்தி வாழ்க. அம்மா, கனகி, கனகி, கனகி. சாவு! புளியங்க மாஸ்டர். ஒதுங்கி இருந்தாலும் உங்க மடியில மனைவிங்கிற உரிமையோட கண்மூட போறேனே, எனக்கு வேற எந்த பெருமையும் வேண்டாங்க. உண்மையை ராதா கிட்ட சொல்லி நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழணும்னு நினைச்சனே, அதுக்குள்ள
ராதா, இனிமே தியாகு உன் பிள்ளை. ஜானகி! பூபதியின் வழக்கை மறுபரிசீலனை செய்ததில் காளிதாஸ் தான் கொலையாளி என சந்தேகமில்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. எனவே இதற்கு முன் குற்றவாளியாக கருதப்பட்ட சங்கரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அக்கா, உங்க விருப்பப்படியே தியாகு இந்த வீட்டுக்கு மூத்த மகனாயிட்டான். ராதா, நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எல்லோருடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கு.